நம்ம மொபைலில் நைட்டு தூங்கும்போது வெப் சீரிஸ் பார்க்குறோம். அதை ஒரு கேமாக மாற்ற முடியுமா? யோசிச்சு பார்த்தேன். ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தூங்கும்போது வெப் சீரிஸ் பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா படங்கள் பார்க்கலாம். ஒரு சில பேர் பார்த்தோன்னா, நைட்டே வந்து ஒரு படம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் தூங்குவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி தான் வெப் சீரிஸ் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா, வெப் சீரிஸ் பார்க்குறவங்க, அனிமே பார்க்குறவங்க ஒரு எபிசோட என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, ஸ்டாப் பண்ணுறதில்ல. அது அப்படியே 1, 2, 3 நெக்ஸ்ட் அது அப்படியே ஒரு 4, 5 எபிசோடு வரைக்கும் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஆயிட்டுருக்கு. அப்போ படம் பார்க்குற மாதிரி டெய்லி வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒரு பயனும் இல்லை. அதை எப்படி ஒரு சேலஞ்சாக மாற்றுங்க, ஒரு கேமாக அதை அப்ரோச் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு எபிசோடு பாருங்கள், அதுக்கப்புறம் க்ளோஸ். அவ்வளோதான். இட்ஸ் அ சேலஞ்ச் டு யூ. உங்களால் உங்களுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அவ்வளோதான். அட் த சேம் டைம் இதில் ஒரு எபிசோடு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்னொரு எபிசோடு பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு வெப் சீரிஸ், அந்த ஒரு வெப் சீரிஸில் அந்த ஒரே ஒரு எபிசோடு மட்டும்தான் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் பொழப்ப பார்க்கணும். ஒன்று தூங்குறதா இருக்கலாம், இல்லை நான் வேலை செய்கிறதா இருக்கலாம், இல்லை நான் படிக்கிறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு தான். அது வெப் சீரிஸாக இருந்தாலும் ஒன்று தான், அனிமே இருந்தாலும் ஒன்று தான். அந்த ஒரு எபிசோடுக்குள்ளே ஸ்டிக் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ சேலஞ்ச். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டும் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அவனுக்கும் இந்த வீடியோவை தட்டி விட்டு 2 பேர் சேர்ந்து அந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி யோசிச்சு பாருங்கள், யாருனால ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுக்குள்ளே ஸ்டிக் ஆக முடியுது? உங்களால் அதிக நாள் முடியுதா, அவங்களால அதிக நாள் முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இது உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். இந்த கண்ட்ரோல் வந்து பல இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும்.